போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கை நிறைய பொறி வச்சிருக்கிறேன். இந்த குளத்தோடைய அருமை என்ன அப்படின்னா, இதில் வந்து ஏகப்பட்ட ஃபிஷ்லாம், அதாவது மீன்கள் இருக்கு. இந்த மீன் வந்து நாங்கள் 2 ஊருக்காரங்களும் எடுத்து சாப்பிட முடியாது. வடிவேலுக்காரக்காரங்களும் குடி ஊருக்காரங்களும் எடுத்து இதை சாப்பிட முடியாது. இது ஏழை விட்டு வெளியூருக்காரங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ எவ்வளோ மீன் வருதுன்னு மட்டும் பாருங்களேன். பாத்தீங்களா எவ்வளவு மீன் வருது பாத்தீங்களா? எல்லாம் மீன் தான் எல்லாமே. ஜூம் பண்ணுங்க. எவ்வளவு பெரிய மீன் வருது பாத்தீங்களா? பாருங்க எப்படி வாயத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளவு பெருசு பாருலாம். இந்த மீன்லாம் வந்து சாமி மீன் சொல்லுவோம். அதான் இந்த 2 ஊருக்காரங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க. எப்படி போச்சு பாருங்க. இந்த குளத்துல தண்ணியும் நல்லா தான் இருக்கும். இங்க பாருங்களேன் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. இந்த தண்ணி வந்து செம்ம தெளிவா இருக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா குளத்து தண்ணி தான் இருக்கு. அழகா தண்ணி தெளிவான தண்ணியா. இங்க பாருங்க மீன் வந்து குதிக்க விடலாம். ஓகேங்களா? வாங்க அடுத்த முக்கியமான இப்ப பாத்தீங்கன்னா இந்த மலையில ஏறதுக்கு இந்த படிக்கட்டுலாம் வச்சிருக்கிறாங்க. இந்த மலையிலேயே நம்ம ஏற போறோம். இந்த மலையில எப்படி ஏறுதுன்னு நான் வந்து இந்த மலையோடைய டாப்புக்கு கூட்டிட்டு போறேன். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே இருங்க. இது வந்து அகழாராய்ச்சி பண்ணி தொல்லியல் துறையில கட்டுப்பாடு இருக்குன்றத காமிச்சிருக்காங்க. இந்த போர்டு தான் இது பாருங்களேன். அதாவது இந்திய தொல்லியல் துறை இந்த நினைவு சின்னம் 1958வது வருஷமே வந்து இதை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. பழங்கால சின்னம்னு. இதுக்கு வந்து இந்த போர்டு ஒன்று வச்சிருக்காங்க. ஓகேங்களா? வாங்க போலாம். பேச போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கருப்பு மலையோடைய பின்னாடி சைடு மலை இது. இதுல பார்த்தீங்கன்னா ஆலமரத்தை பாருங்க எவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கு. இதோடைய பாறைகள்லாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பாறைக்கு பக்கத்துல இருந்து தான் சின்ன வயசுல நாங்கள் வந்து படிப்போம் நாங்கள். அதே மாதிரி இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சொனை ஒன்று இருக்கு. சொனைன்னா என்னன்னா பாறைக்கு நடுவில் வந்து தண்ணி வந்துட்டு இருக்கும். அதாவது குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்டான தண்ணியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த தூளிகள்லாம் பார்த்தா விளையாடலாம், தொங்கி விளையாடுவாங்க. நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. தூளியை பிடிச்சி வந்து விளையாடுற சீன்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் அங்கே நிறைய எடுத்துருக்குறாங்க. இந்த பாறைகள்லாம் வந்து கீழே உருண்டு விழுந்தது. இதெல்லாம் பெரிய பாலெல்லாம் மேலே இருக்கு. இது வந்து சமணர்கள் இருந்தப்ப இங்க இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. இப்ப சமணர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்றதுக்கு அண்டி இப்ப நான் ஒரு இடத்துல கூட்டிட்டு போறேன் அவங்கள. அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா? வாங்க போலாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த சமணர்கள் வந்து இங்க வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு ஆராய்ச்சிக்காண்டி இங்க நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப இங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இதுல போட்டிருக்காங்க அதாவது சமணர்கள் மலை கீழப்புயல்குடி அப்படின்னு போட்டு இது கீழப்புயல்குடியை சார்ந்தது. இது அந்த பக்கம் வந்து வடிவேல் கரையை சார்ந்தது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து சமணர் மலை மேலே வந்து ஒரு கிளாஸ்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்கூடம்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி மேலே போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க இப்ப சமணர்களோட மேலே வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாக்குறதுக்காண்டி இப்ப போலாம். வாங்க போலாம். பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த காலத்திலேயே வந்து இந்த கற்கள்லாம் போட்டு படிக்கட்டுலாம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த படிக்கட்டுலயே அப்படியே டிராவல் பண்ணி மேல போற மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கருங்கல் படிக்கட்டு தான் இருக்குது. ஃபுல்லா சிமெண்ட் படிக்கட்டு கிடையாது. பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். ஃபுல்லா அந்த காலத்துல காடுகள் அந்த மாதிரிலாம் இந்த டைம் தான் இதெல்லாம்.
இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கீழ இருந்து வரும்போது அந்த சமணர்கள் இங்க வாழ்ந்தார்கள். அவர்கள் இங்க வந்து அந்த காலத்துல வந்து ஆட்சி அமைக்கிறப்ப இங்க நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு உதாரணம் வந்து இவர் நிறைய பேர் புத்தர் நினைச்சிட்டு இருக்காங்க. இவர் புத்தர் கிடையாது. சமணர் துறவிகள்ல இவர் ஒருத்தர். ஓகேங்களா? இப்ப இன்னொன்னு காட்டுறேன் பாருங்க வாங்க. இங்க வந்து அவங்க வந்து யோகாசனம் அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கும் சில ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் இங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த திட்டுகளோட கீழே பாசி படிஞ்ச மாதிரி ஒண்ணு இருக்கும் பாருங்க. இந்த பாசெல்லாம் என்னன்னா இங்க வந்து சுனைகள் வந்து அதிகமா இருந்தது. சுனைகள் அப்படின்னா பாறைகள் இடுக்கில் அதில் வந்து தண்ணீர் வந்து பாய்ச்சிட்டு வரும். அந்த குட் வாட்டரா தான் இருக்கும் அது. அந்த குட் வாட்டர் வந்து எடுத்துட்டு அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? வாங்க அடுத்தது ஒரு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆழமா இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து ஆழமா இருக்கனால இப்போ இங்க கீழே பாருங்க. பாருங்க இந்த பாறைகள் இடுக்கு கீழே வந்து அந்த காலத்திலேயே வந்து சமணர்கள் வந்து நிறைய படுக்கைகள் அது மாதிரிலாம் வச்சு இங்க வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு காட்டுது. இதுக்குள்ள வௌவால் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? வாங்க அடுத்து பார்க்கலாம். குடவரை சிற்பம்னா கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன். அதாவது பாறையை குடைஞ்சு அதுல வந்து சிலைகள் வடிப்பாங்க. ஃபுல்லா பாருங்களேன், சமணர்கள் வந்து அவங்களுடைய சின்னங்கள்லாம் இங்க சிலைகள் எல்லாம் வடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கல்வெட்டு இங்க படிச்சிருக்காங்க பாரு. என்ன எப்போ வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலையும் இந்த கல்வெட்டுலையும் குடிச்சிருக்கிறாங்க. இப்ப சமணர்களுடைய படுக்கை வந்து மேல ஒண்ணு இருக்கு, மலை மேல. அதை போய் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து கருப்புசாமி மலை மேல டிராவல் பண்ண போறோம். மலை மேல ஏறி அங்க ஒரு டாப்புக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க போலாம். இப்ப இந்த மலையில நம்ம ஏறப்ப போறோம். இந்த மலையில ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வரை இந்த ஸ்டெப்ஸ் கட்டியிருக்கிறாங்க. கல்லே வந்து செதுக்கி இருக்கிறாங்க. 2 பக்கம் கைப்பிடி கம்பி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நம்ம இப்போ படிக்கட்டு ஏற போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்படி ஏறிட்டு பாதி தூரம் போகும்போது என்ன ஆகுதுன்னா படிக்கட்டு நமக்கு இருக்காது. ஓகேங்களா? படிக்கட்டு இல்லாமல் நம்ம அப்படியே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். இல்லை இல்லை போ. என்னடா? ஆமா. எது? பாதி தூரத்துல போயிட்டு நம்ம வந்து டாப் வியூ எடுத்திருக்கோம். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? கீழே கோவில். வாங்க இன்னும் கொஞ்சம் மேல போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா பாதி தூரம் வந்து படிக்கட்டோட நம்ம இப்ப டிராவல் பண்ணி வந்தோம் இல்லைங்களா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உச்சியில போற வரைக்கும் படிக்கட்டே கிடையாது. ஓகேங்களா? வாங்க டிராவல் பண்ணலாம். அப்படியே இந்த கீழே வியூ காட்டுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி வந்திருக்கோம் இல்லைங்களா? நடந்து வந்திருக்கோம். அதாவது படிக்கட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. படிக்கட்டு செதுக்கலை. அதுக்கப்புறம் நார்மலா நடந்து வந்தோம். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா அங்க பாருங்க திருப்பூர் மலை தெரியுது பாருங்க. அதான் திருப்பூர்ன்ற மலை. அப்படி பசுமலை தெரியுதுங்களா? அப்படியே இந்த சைடு பாருங்க, நடுவில் பாருங்களேன் சைடுல அந்த சைடு யானை மலை தெரியும். அப்படியே மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம் தெரியுது பாருங்க. தெரியுதுங்களா? நான் கிட்ட வரும்போது எடு. அப்படியே போலாம் பாருங்க, போலாம் போலாம். இப்ப பாத்தீங்கன்னா சமணர்கள் நம்ம வாழ்ந்தார்கள், இங்க இருந்தார்கள். இந்த சமண மலைன்றதுக்கு இன்னும் ஒரு சான்றா ஒண்ணு இங்க இருக்கு. வாங்க பார்க்கலாம். தெரியுதுங்களா? இப்ப உங்களுக்கு சமணர்கள் இங்க வாழ்ந்தார்கள். இங்க வந்து அவங்க வந்து பயிற்சி பட்டறைகள்லாம் வச்சிருந்துருக்கிறாங்க இங்க. நீங்க அவங்களுடைய சிற்பங்கள்லாம் நல்லா தெரியுது பாருங்களேன். எவ்வளோ தெரியுது, நல்லா இருக்கு பாருங்க. அவங்களோட இது கல்வெட்டுகள்ல பொறிச்சிருக்காங்க. இங்க வந்து ஒரு சிலை வந்து சிதனம் அடைஞ்சிட்டு இருக்கு ஒண்ணு.
அப்படியே பாருங்க. பாருங்க, நாகர் பின்னாடி இருக்கிற மாதிரி சிலை இருக்கு. இங்க நாகர் பின்னாடி சிலை இருக்கு. நாகர் தாய் கொடுத்த மாதிரியே இருக்கு பாருங்க. இங்கேயும் ஒரு சிலை இருக்கு பாருங்க. கீழே கல்வெட்டு எல்லாம் இருக்கு பாருங்களேன். இப்ப நம்ம வந்து இந்த இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா, சமணர்கள் வந்து இந்த மலையில இருந்தாங்க, சமணன் மலை என்று பெயர் வந்தது இல்லையா. இப்ப இதை விட இன்னும் கொஞ்சம் டாப்ல நம்ம போக போறோம். இந்த மலையோடைய டாப்புக்கு நம்ம போக போறோம். சரிங்களா, வாங்க. வாங்க போகலாம், இன்னும் மேல போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த டிராவல் பண்ணி தாண்டி வந்துட்டோம். இங்க பாருங்க, மலைக்கு மேல வந்து மலையில வந்து ஆலமரம் வந்துருக்கு பாத்தீங்களா. ஓகேங்களா, பாருங்க மேல மலை மேல வந்து ஒரு மரம் வளருதுன்னா எப்படி பாருங்க. ஆனா மலை மேல இந்த மலையில் நடுவுல வந்து செடிகள்லாம் வளர்ந்துருக்கு பாத்தீங்களா, ஒரு மரமே வளர்ந்துருக்கு பாத்தீங்களா. எங்க பாருங்க, இந்த மரம்லாம் எப்படி இங்க வளர்ந்துருக்கு, இது எப்படி வந்து அதுக்கு தண்ணி கிடைச்சது அப்படின்றதுலாம் ஒரு அதிசயம் தான். மலை மேல வந்து பாறையில வந்து வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த டாப்புக்கு தான் போக போறோம். இப்போ கீழே இருந்து சொன்னோம் இல்லையா, அந்த மலையோடைய டாப் வியூக்கு போக போறோம் அப்படின்னு. அந்த டாப் வியூக்கு போயிட்டு அங்கிருந்து டாப் வியூ கீழே எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காட்டுவேன். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க, ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணிட்டே வாங்க. இப்போ வந்து என்னுடைய பையன் இவரும் என் கூட கீழே இருந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த மலை மேல போய் அந்த டாப் வியூ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போலாம். சன்ரைஸ் சன்செட் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா, எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, பாருங்களா சன்செட்டு இந்த வியூல இருந்து பார்க்கும்போது எவ்வளவு அழகா தெரியுது பாருங்களேன். கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் வாங்க. வந்துருக்கீங்களா, இப்ப பயங்கரமான ஒரு டாப்ல இருக்கணும். அப்படியே இப்ப அந்த சூரியனையும் பாருங்க, அந்த சைட்லாம் ஊருங்கள்லாம் இருக்கு. இப்போ இன்னும் நம்ம இது டாப்புக்கு நம்ம போறோம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, அந்த டாப் வியூவுக்கு நம்ம வந்துட்டோமா, அப்படியே இங்க ஃபாலோ பண்ணுவீங்க வாங்க. அப்படியே நம்மள ஃபாலோ பண்ணுவீங்களா, பாருங்க எவ்வளவு ஊர்கள் பாருங்க. இது வந்து நாகமலை புதுக்கோட்டைன்னு சொல்லுவாங்க, அது அந்த வில்லேஜ். அது வந்து அது பெரிய மலை, அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. அது அப்படியே லைன் ஆகுது, அப்படியே டோட்டல் மதுரையே கவர் ஆகுது பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. எப்பயும் இயற்கையை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுனா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பாதுகாத்து வைக்கணும். ஓகேங்களா, வாங்க டாப் வியூ போயிடலாம் திரும்ப. இப்போ வந்து நம்ம வந்து டாப் வியூ வந்தாச்சு. இந்த தூண் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமணர்கள் இருந்தாங்க. இங்க வந்து விளக்கு ஏற்றுவாங்க இந்த தூண்ல. இது வாடா, ஃபினிஷ் வீடியோ. சன்செட் ஆகுதுல.
இன்னைக்கு எப்படி இந்த சமணர் மலையோடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க, அது மாதிரி இன்னும் பல வீடியோஸ் வர உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ப்ளீஸ் வாட்ச் மதுரை பிரசாத் யூடியூப் சேனல். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவில் காமிச்ச மாதிரி சமணர்கள் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள் என்பது வரலாற்றில் எவ்வளோ விஷயத்தை நீங்கள் நடத்திருக்காங்க பார்த்தீங்களா. சமணர்கள் இன்னைக்கு இங்கே வந்து சமணமலைன்னு சொல்லுவோம். அதாவது நாகமலை புதுக்கோட்டைக்கு அருகில் உள்ள வடிவேல்கரை கீழப்பொடி அப்படின்ற கிராமத்துக்கு இடையே இருக்கிற ஒரு மலை தான் இந்த சமணர் மலை. ஓகேங்களா. இது போல் இன்னொரு அற்புதமான ஒரு வீடியோ வந்து விரைவில் உங்களுக்கு வரப்போகுது. ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.